ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி. ஒரே ஒரு வெற்றிலை 8 மிளகு உங்க கையில இருந்தாலே போதும். கடன் மொத்தமும் காணாமல் போகும். வீட்டுல ராஜயோகம் ஏற்படும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு மிளகு வெற்றிலை வைத்து என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் வரக்கூடிய 2 அஷ்டமிகளும் ரொம்ப ரொம்ப விசேஷம் தான். ஆனா அதுல பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி இருக்குல்ல, அது கூடுதல் விசேஷம். அப்பேற்பட்ட தேய்பிரை அஷ்டமி செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமையில எந்த ஒரு விரதம் வந்திருந்தாலும் அதை ருணம் தீர்க்கக்கூடிய ஒரு நாளா எடுத்துக்கலாம். ருணம் அப்படின்னா கடன். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமிய ருணம் தீர்க்கும் தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு கூட அழைக்கலாம். காலபைரவர் அப்படிங்கிறவர் யாரு? காவல் தெய்வம். 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர். அவ்வளோ பெரிய சிவாலயத்துல எல்லாரையும் வணங்கிட்டு கடைசியா தான் காலபைரவரை வணங்குவோம். ஆனா அந்த சிவாலயத்துக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த காலபைரவர். காலபைரவரை தொடர்ச்சியா வணங்கிட்டு வந்தீங்கன்னா எதிரிகள் தொல்லையே இருக்க மாட்டாங்க. போட்டி, பொறாமை, கண்திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகளால வாட்டி வதைக்கப்படக்கூடியவங்க, அதே மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளை பின்தொடரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமா காலபைரவர் வழிபாட்டை நீங்க செய்யலாம். அதுக்கு ஒரு உகந்த நாள் தான் இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சொல்ல போனா அதிகாலை மே 20ஆம் தேதி அதிகாலை 2:08 ஆரம்பிக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதி மே 21ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 12:43 வரைக்கும் இருக்கு. அதனால செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நாள் முழுக்க உங்களுக்கு தேய்பிரை அஷ்டமி தான். அதுல குறிப்பா இந்த அஷ்டமி திதியில தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ராகு கால நேரத்துல பைரவரை வணங்குறது கூடுதல் விசேஷம்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில மாலை 3:04 ராகு காலம். அந்த நேரத்துல உங்க வீடு பக்கத்துல சிவாலயத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பைரவ சன்னதியில எக்கச்சக்கமான விசேஷங்கள் நடக்கும். அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. பைரவர் ஒரு வாசனை பிரியர். அரகஜா, புனுகு, பன்னீர், சந்தனம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவ சன்னதிக்கு உங்க கையால வாங்கி கொடுங்க. அது மூலமா பைரவர் உங்க கூடவே நின்று உங்களுக்கு துணையா வருவாரு. காலபைரவரை எந்த ரூபத்துல நீங்க வழிபடலாம். உதாரணத்துக்கு அவரோட வாகனமாக இருக்கக்கூடிய நாய்க்கு நீங்க மரியாதை கொடுத்து வணங்கினாலே காலபைரவரோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. பொதுவா கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இந்த ஒரு செவ்வாய்க்கிழமையை நம்ம பயன்படுத்திப்போம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு நாள், முருகப்பெருமானுக்கும் உகந்த ஒரு நாள் தான். இப்படி கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமி வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். பைரவர் வழிபாட்டுக்கு ஒருத்தவங்க ஒரு முறையில வழிபாடு நடத்துவாங்க. சில பேருக்கு சிவப்பு நிற துணியில மிளக மூட்டையா கட்டி தீபம் போடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேர் பூசணிக்காய் தீபம் போடுவாங்க. சில பேர் தேங்காய் தீபம் போடுவாங்க. நிறைய பேர் கல்லூப்பு தீபம் போடுவாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். நீங்க மாதம் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு என்ன விளக்கு போட்டு வழிபாடு நடத்துவீங்களோ அதே மாதிரி வழிபாடு நடத்திக்கோங்க. இது எல்லாமே கோவில்ல பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள். இது இல்லாம நம்ம வீட்டுல செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் காலபைரவரோட கடாட்சத்தை நம்ம வீட்டுக்குள்ள அதிகப்படுத்துமாம். அது மூலயமா என்ன நடக்கும்? காலபைரவர் நடமாட்டம் நம்ம வீட்டுக்குள்ள அதிகமாகும். அதனால கெட்ட சக்திகள், துர்சக்திகள், போட்டி, பொறாமை, பில்லி, சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி ஓடிடும். உங்க தொழில முன்னேற்றத்துக்கு, வியாபாரத்துல முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு விஷயம் தடையா இருக்கோ அந்த தடையெல்லாம் தகர்த்து எரியப்படும். குறிப்பா கெட்ட எண்ணத்தோட வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் சரி, அவங்களோட எண்ணம் பலிக்கவே பலிக்காது. இன்னொரு பக்கம் மொத்த கடனும் தீர்ந்து பணவரவை நீங்கள் உங்கள் பக்கம் வசியமாக்க முடியும். இது எல்லாமே இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையில பண்ணணும். கோவிலுக்கு போறது, தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு, இது எல்லாத்தையும் ராகு கால நேரத்துல முடிச்சிடுங்க. மாலை சரியா ஒரு 6-7 மணிக்கெல்லாம் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்க பூஜை அறையில செஞ்சு அதை நீங்க பூஜை அறையில இந்த இடத்துல வைக்கணும். நிறைய பேர் வீடுகள்ல காலபைரவர் போட்டோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேரு உக்கிர தெய்வமா இருக்கிறதால போட்டோ வச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏத்தி அந்த தீபத்தை காலபைரவரா பாவிக்கலாம். சிவபெருமானோட அவதாரங்கள்ல ஒருத்தவர் தான் இந்த காலபைரவர். அதை விட முக்கியமானது சனி பகவானுக்கு குருவே இந்த காலபைரவர் தானா. இப்படி பல மகிமைகள் இருக்கக்கூடிய காலபைரவரை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டுல வணங்கிட்டு ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. இந்த வெற்றிலைய தீபமேத்தி வச்சிருக்கீங்களா பைரவரா பாவிச்சு அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சிடணும். அதுக்கப்புறமா 8 எண்ணிக்கையில மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள்.
10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டுல சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவம் நிறைந்த ஒரு பொருள் தான் மிளகு. எந்த அளவுக்கு மருத்துவம் இருக்கோ அதை விட 10 மடங்கு மகத்துவம் நிறைந்த பொருள் தான் இந்த மிளகு. கடன் பிரச்சனையை வேரோடு அறுக்கக்கூடிய பொருட்கள்ல முக்கியமான பொருள் இந்த மிளகு. காலபைரவர் வழிபாட்டிலையும் வாராகியம்மன் வழிபாட்டிலையும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த மிளகு. சரி, 8 எண்ணிக்கையில் எதுக்காக மிளகு எடுக்கிறோம்? பைரவருக்கு உகந்த எண் 8. திதிகள்ல 8வது திதியா வரக்கூடியது இந்த அஷ்டமி. அஷ்டனா 8ன்னு கணக்கு. அதனால 8 எண்ணிக்கையில மிளகு எடுத்துக்கோங்க. அந்த 8 மிளகையும் உங்களோட உள்ளங்கையில வச்சுட்டு ஓம் காலபைரவாய போற்றின்னு சொல்லி ஒரு முறையும் சொல்லும் போதும் ஒரு மிளகை எடுத்து அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சிருக்கீங்கல்ல வெற்றிலை, அது மேல வைக்கணும். 8 முறை வைக்கும் போதும் 8 முறை ஓம் காலபைரவாய போற்றின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெற்றிலைய 4ஆ மடிச்சு ஒரு நூலை போட்டு கட்டிடுங்க. இப்ப இந்த பொட்டலத்தை, அதாவது வெற்றிலைக்குள்ள மிளகை வச்சு கட்டிருக்கக்கூடிய இந்த பொட்டலத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில ஏதாவது சிவபெருமான் போட்டோ சிலைக்கு பின்னாடி பக்கத்துல வச்சுக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பழைய வெற்றிலை காய்ந்து போயிருக்கும், அந்த பழைய வெற்றிலையை தண்ணியில விட்டுட்டு புதுசா மறுபடியும் ஒரு வெற்றிலை, முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு 2 முறை கூட நீங்க மாத்திக்கலாம். இப்படி பண்றதால கூடிய சீக்கிரம் காலபைரவர் உங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. ஒருவேளை வாரம் பண்ண முடியலனா கூட தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்க பண்றீங்கன்னா அடுத்த ஒரு 15 நாட்களுக்கு அப்புறமா வளர்பிறை அஷ்டமி வரும். அந்த நாள்ல கூட அந்த பழைய வெற்றிலையை தூக்கி போட்டுட்டு புது வெற்றிலையில ஏற்கனவே அது உள்ள வச்சிருந்த அந்த 8 மிளகை மட்டும் வச்சுட்டு வெத்தலையை மட்டும் மாத்திக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இப்படி ஒரு மாதமும் வரக்கூடிய அஷ்டமிகள்ல 2 அஷ்டமிகள்லயுமே நீங்க அந்த வெற்றிலையை மட்டும் மாத்திக்கிட்டே வரும்போது கூடிய சீக்கிரம் பைரவர் உங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. கடன் பிரச்சனை காணாமல் போகும், எதிரிகள் தொல்லை சுத்தமா இருக்கவே இருக்காது, வீட்டுக்குள்ள பண வரவு அதிகமாகும். நீங்க வேண்டக்கூடிய விஷயம் கூடிய சீக்கிரம் நடந்துச்சுன்னா அந்த 8 மிளகை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு தண்ணியில விட்டுருங்க. அது வரைக்கும் அந்த 8 மிளகு வெற்றிலையை மாத்தும் போது உங்க கூடவே இருக்கட்டும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இது மூலயமா ஒரு பெரிய பலன் கிடைக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களை மட்டும்தான் சேரும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் மிளகோட எண்ணிக்கையை குறைச்சிடாதீங்க. கண்டிப்பா 8 அப்படிங்கிறது உறுதியா இருக்கணும். அதே மாதிரி அஷ்டமி தினத்துல நீங்க நாளை தினம் கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த கோவிலை சுற்றி திரியக்கூடிய நாய்களுக்கு உங்க கையால ஏதாவது 2 பாக்கெட் பிஸ்கட் வாங்கி போடுங்க. இல்லைன்னா உங்க வீடு பக்கம் சுற்றி திரியக்கூடிய நாய்களுக்கு எச்சில் படாத உணவு, அதாவது நீங்க சாப்பிட்டுட்டு மீதியை போடாம பிரத்யேகமா கொஞ்சமா தயிர் சாதம் போட்டாலும் பரவாயில்ல, சாதம் வடிச்சு எச்சில் படாத உணவை நாய்களுக்கு உணவளிக்கணும். நாய் அப்படிங்கிறது பைரவரோட வாகனம். யாரு ஒருத்தவங்க மாதம் முழுக்க எல்லா நாட்களும் நாய்க்கு உணவளிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்க மாட்டாங்க. அப்படியே எதிரிகள் இருந்தாலும் அவங்க நண்பர்களா மாறிடுவாங்களாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமியை பயன்படுத்திக்கோங்க. நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.